ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பேட்டை பக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதாவது மொபைல் மூலயமா அப்டேட் பண்ண முடியாதவங்க எப்படி அந்த 4.4.4க்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் பண்ணியிருக்கணும், கஸ்டம் ரிகவரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம ஆல்ரெடி ரூட் போட்டாச்சு. இதுக்கு நீங்கள் அம்மாப்பேட்டை.comல போய் அது ரெண்டத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி இந்த ரோம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரோம் வந்துட்டு நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ணணும். நம்மளுக்கான தேவையான 4.4.4 இதை வந்துட்டு இவ்வளவு நாள் போடாதது அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடலாக தேடி கண்டுபிடிக்கிறது. அதுக்காக தான் போடாமல் இருந்தேன். பட் இன்னைக்கு தான் இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சிருக்குது. அதான் அந்த ரோம் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர். இது டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நம்ம அம்மாப்பேட்டை.comல போடுவோம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுறப்போ ரூட் அக்சஸ் கேட்கும். அதை வந்துட்டு அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னாக்கா இது இப்படி வரும். இப்படி வந்த உடனே நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே கஸ்டம் ரீகவரி வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு சொல்லும். நீங்கள் அந்த டிடபிள்யூஆர்பி போட்டிருந்தீங்கன்னாக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இப்படி வரும். ஓகே, ஸோ வந்த பிறகு உங்களுக்கு தேவையான ரோம் வந்துட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணணும் இதில். சரியா? இப்போது இதில் நிறையா ரோம் இருக்கும். இதில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ அந்த ரோமை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். நீங்கள் சரியாக பண்ணணும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு என்னை வந்துட்டு நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடாது. கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுடைய சொந்த முயற்சி தான், அதையும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது ஓப்பன் ஆயிரும். இதில் இந்த ரோம் இருக்கும். உங்களுக்கு என்ன ரோம் தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ரோம் சிறந்தது, எந்த ரோம் வந்துட்டு சிறந்தது இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தேடிக்கோங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரீவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சம்மந்தப்பட்டமான ரோம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு இதில் போடுவாங்க. இப்போ இது என்னுடைய மாடலுக்கு நான் சொல்கிறேன். இது i9300 இதுக்குள்ளே ரோம் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ரோம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க இதை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் அந்த ஏஓகேபி ரோம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு எனக்கு ரோம் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னாக்க இதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்துட்டு கிட்கேட் நைட்லி அதாவது 4.4.4 ரோமு. ஸோ இதை நான் வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ டவுன்லோடுன்னு இருக்கும். இது டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கனாக்கா இது சம்மந்தப்பட்டது சொல்லும். இது எனக்கு தேவை டவுன்லோடு. ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 4.4. அந்த வெர்ஷன் தான் எனக்கு தேவை. ஸோ அதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தேவையான கூகுள் அப்ளிகேஷன் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். 4.4 வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் வந்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ டவுன்லோடிங்கான செலக்டட் ஆகும். இந்த 8 செகண்ட் முடிஞ்ச உடனே வந்துட்டு உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கனால எனக்கு இது தேவையில்லை அந்த டவுன்லோடு. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்பு இது வந்துட்டு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிட்டுனாக்க நீங்கள் இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு மெனுவை வந்துட்டு நீங்கள் இப்போது கிளிக் பண்ணணும். மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இன்ஸ்டால் ரோம் ஃப்ரம் எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டர் வந்துட்டு இதில் நேவிகேட் பண்ணணும். அதில் எங்கே வந்துட்டு டவுன்லோட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்டி கார்டு 1ல் என்னோடது இருக்குது. சாரி, எஸ்டி கார்டு 1ல் வந்துட்டு இந்த அர்ச் டிரைவ் v3.0 இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். சில சமயத்தில் இப்படி ஆனிச்சுனாக்கா ஒன்றும் ஜர்க்காக வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ரூட் வந்துட்டு நீங்கள் அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ரோம் ஃப்ரம் எஸ்டி கார்டு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல்ரெடி 4.4 தான் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக வேண்டி நான் மறுபடியும் இப்போ நான் அதை போட்டு காட்டுறேன். ஓகே இப்போ அந்த ரோமை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ண ரோமை. இப்போ வந்துட்டு எனக்கு இப்படி கேட்குது, வைப் டேவில் கேட்ச்சு, வைப் டேட்டா அண்ட் கேட்ச்சு, பேக்கப் அண்ட் கரெக்ட் ரோம். நீங்கள் பேக்கப் அண்ட் கரெக்ட் ரோமை எடுத்துக்கோங்க, கரண்ட் ரோம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம அதை ரீஸ்டோர் பண்ண முடியும். இது கண்டிப்பாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வைப் டேட்டா அண்ட் கேட்ச் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா அந்த மற்ற ஃபைல்லாம் வந்துட்டு கேட்ச் பண்ணுறது. இது தேவைன்னு சொன்னாக்கா நீங்கள் இதையும் கூட வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த வைப் டேவில் கேட்ச் வந்துட்டு அதுவும் செலக்டில் தான் இருக்கணும். இப்போது எனக்கு டேட்டா எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டெலிட் பண்ணனாக்கா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப் பண்ணுறப்போ இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபோன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மறுபடியும் இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு இது ரீகவர் மோடில் போவான்னு கேட்கும்.
இப்போ ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த TWRP நம்ம ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே அந்த இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு வரும். ஓகே, இந்த வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பிறகு இது உள்ள வந்துட்டு நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இது வந்துட்டு என்னுடைய கரண்ட் ரோம் வந்துட்டு பேக்கப் எடுக்கும். பேக்கப் எடுத்து முடித்த உடனேயே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. இப்போ வந்துட்டு அது எனக்கு பேக்கப் ஆகி முடித்த உடனே அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இந்த ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்படி கேட்கும். இது என்னுடைய மாடல் S3ங்கிறதுனால இது இப்படி வரும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ரோம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டானுங்கிறனால இப்படி வரும். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமுக்கு தகுந்தா போல் இது மாறுபடும். ஓகேவா. ஸோ வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு S3 உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நான் போட்டிருக்கக்கூடிய ரோமோடைய டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே போடுறேன். S3 யூஸ் பண்ணுறவங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் இது போல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து இதில் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும், அதுவும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கு பிறகு இதுவும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஐ அக்ரி இந்த இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோம் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் கொடுத்துக்கலாம். கஸ்டமைஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் அந்த கஸ்டமைஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்துட்டு இதெல்லாம் மேக்ஸிமம் இதில் உள்ளதே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் வந்துட்டு பெட்ரு. உங்களுடைய இந்த வேல்யூ வந்துட்டு ஸ்டாக்கில் உள்ளதே இருக்கட்டும். ஸோ கீபோர்டு கூகுளில் உள்ளது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதில் டிஃபால்ட்டாக உள்ளதே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இதுவும் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவை அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைல் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாகாமல் பேட்டரி சீக்கிரம் போகாமல் இருக்கும். இந்த கூகுள் ஆப்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாததை வந்துட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு கூகுள் புக் மார்க்கு, கேலண்டரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்துட்டு கூகுள் கேலண்டரு, ஃபேஸ் அன்லாக்கு, ஜிமெயிலு, கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, கூகுள் ஹேங் அவுட்ஸு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அன்டெக் பண்ணிடலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதே போல் இதில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவைன்னு இவங்களே சில அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. இந்த ADV வந்துட்டு உங்களுடைய இது மொபைலில் தேவையில்லாத வரக்கூடிய விளம்பரங்களை தடுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே போல் இந்த எக்ஸ்போஸ்னு உள்ளதை வந்துட்டு இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல சாஃப்ட்வேர் எடுக்கிறதுக்கு. அதே போல் MX பிளேயரு, ஸ்பிரிட் FM, டைட்டன், இதெல்லாம் வந்துட்டு நீங்களாவே செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் சொன்னாக்க வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஆல்ரெடி இப்போ 7 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. ஆக இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதெல்லாமே ஆல்ரெடி இதில் இருக்கிறதே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ் வைப் மை ஓல்டு டேட்டா அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஓல்டு டேட்டா தேவையில்லைனாக்கா எஸ் மை ஓல்டு டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃப்ளாஷ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்துட்டு ஒர்க் ப்ராப்பர்லி திஸ் கம்ப்யூட்டர் டேட்டா இன்கம்ப்ளீட் டேட்டா அப்படின்னு வருது. உங்களுக்கு ஏன்னா நான் டெலீட் பண்ணலை. டெலீட் பண்ணாக்கா உங்களுக்கு வந்துட்டு அது ஓகே ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஒரு ட்ரிப்பு நீங்கள் அது ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ இன்ஸ்டால் கேட்கும். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டால் கொடுத்தாக்க இது ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி உங்கள் ஃபோன் வந்துட்டு புதுசு மாதிரி ஆயிரும். பட் ஆல்ரெடி நான் வந்துட்டு என் ஃபோனில் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் வந்துட்டு அதை செஞ்சு காட்டுறேன். இது வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு எப்படின்னு காட்டு. இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு இது ஃபினிஷ் வரும். ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் ஃபோன் வந்துட்டு ரீபூட் சிஸ்டம் கேட்கும். ஜஸ்ட்டு ரீபூட் சிஸ்டம் கொடுங்க. ரீபூட் சிஸ்டம் கொடுத்தாக்க உங்களுடைய ஃபோன் வந்துட்டு இப்போ புதிய வெர்ஷன் ஆட்டம் இது வந்துட்டு வந்துடும். உங்களுடைய ஃபோன் வந்துட்டு இப்போ 4.4.4 வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரோம் டவுன்லோட் பண்ணுறதாச்சும் பிரச்சனை ஆகிட்டு பாதிலே கேன்சல் ஆகிட்டுனாக்க அது எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். அப்போ போட்டிருக்கக்கூடிய புது ரோம் வந்துட்டு இதோடைய இது வந்துட்டு ஸோ இது வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 4.4.4 இருக்கும். இப்போ பார்த்தீங்களா என்னோடய ஃபோன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி பூட் ஆகி வந்துட்டு நான் என்னோடய டேட்டா டெலிட் பண்ணாதங்கனால என்கிட்ட இருந்தக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாம் அப்படியே இருக்குது. அதை டெலிட் பண்ணாக்க இந்த சாஃப்ட்வேர்லாம் போய்ட்டு உங்கள் ஃபோனு புதுசாகிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதோடைய வெர்ஷனை நீங்கள் செக் பண்ணிங்கனாக்க செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஃபோன் 4.4.4. ஓகே. ஸோ இதான் சிம்பிள் மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய ஃபோன் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரீகவரி மோடு கொண்டு வரதுக்கு அந்த பவர் பட்டன், பவர் அப்பு, ஹோமு, அப்புறம் வந்துட்டு பவர் அப்பு, ஹோமு,
வால்யூம் அப்பு, ஹோமு, பவர் இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதை வந்துட்டு நீங்கள் ரீகவரி மோட் போடலாம். ரீகவரி மோட் போட்டுட்டு நீங்கள் அந்த ரீகவரி மோடில் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேக்கப் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பழைய ரோமை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பிடிக்கல கொள்ளலை அப்படின்னு சொன்னாங்க. இது டீட்டெயிலாக வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆல்ரெடி இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் ரொம்ப லென்த் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.